to all. So இப்போ என்ன பார்க்க போறோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அதில் வந்து சாப்டர் 1 2 முடிச்சிட்டோம். சாப்டர் 3 பாருங்க என்ன கொடுத்துருக்கோம்னா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மேக்ஸில் படித்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனோட எக்ஸ்டென்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ பியூராக தான், அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் எதை பற்றினா டிஅலம்பர்ட் பிரின்சிபல், அதை வச்சு பேஸ் பண்ணி வரும். செகண்ட் சாப்டர் வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ், ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியை வச்சு அது பண்ணோம். ஸோ அதான் நிறைய யூசஸ் உங்களுக்கு. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து இது பண்ணோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ரைட்டா, ரைட். இப்போ இதில் என்னன்னா சில முக்கியமான டேர்ம்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் வேரியேஷன் செகண்ட் வேரியேஷன் ரெண்டு விஷயம் இருக்கும், ஓகேங்களா? இப்போ எஃப்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இதில் கோஆர்டினேட்ஸ் வந்து q1 q2 q1 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அது அட் q0, ஓகேங்களா? அட் q0 அது ஃபார்முலா அந்த போட்டுருக்காங்க பாருங்க, டெல்டா எஃப். அதாவது வேரியேஷன் அந்த ஸ்மால் சேஞ்ச், ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதிக்கிறோம், டோ எஃப் பை டோ qy டெல்டா qy, ஓகேங்களா? நல்லா பார்த்து எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா. அடுத்து வந்து the necessary and sufficient condition for இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேஷனரி வேல்யூ அட் q. ஸ்டேஷனரி வேல்யூலாம் தெரியுங்களா, கிரிட்டிக்கல் வேல்யூ ஸ்டேஷனரி வேல்யூ படிச்சிருக்கோம்ல. ஸோ இது வந்து என்னது, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல ஸ்டேஷனரி வேல்யூவை எடுத்துக்கிறதுக்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னா, ஸோ இந்த டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் 0, அதாவது ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து 0 ஆகணும். டெல்டா எஃப் வந்து என்ன ஆகணும், 0 ஆகணும். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் the function has stationary value at q is delta f is very very important. இந்த condition is very very important. இதில் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டேஷனரி வேல்யூன்னு வந்துட்டாலே என்னது, நம்ம ஆக்சுவலாக நம்ம இது பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இதில் பண்ண ஸ்டேஷனரி வேல்யூனா நம்ம இதில் படிச்சுப்போம்ல, dy by dx at 0 f dash of x போடுவோம்ல, f dash for maximum minima. ஸோ அந்த மாதிரி 0 வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி கேஸ். அப்புறம் இந்த இதில் என்ன பண்ணுவோம்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் fx a, b 0 fy a, b 0 எடுப்போம், அந்த மாதிரி கேஸ். இதுதான் ஸ்டேஷனரி பாயிண்ட், ஓகே? ஸ்டேஷனரி பாயிண்டாக இருந்தால் இந்த டெரிவேட்டிவ் அட் எக்ஸ் தான் இந்த பாயிண்ட்ல 0 ஆகும், ஓகேங்களா? ஸோ அதான் போடுறேன். அது முக்கியமான கண்டிஷன், நல்லா பார்த்துச்சு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் தி 0, டெல்டா எஃப் வந்து 0, அல்லது இது எப்படி இல்லைங்க, இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0னாலும் டோட்டலாக 0 வந்துடும், ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் வேரியேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். அப்போ செகண்ட் வேரியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா, இப்போ இது ஃபர்ஸ்ட் வேரியேஷன் டெல்டா எஃப், செகண்ட் வேரியேஷன் டெல்டா ஸ்கொயர் எஃப்னு போடுறோம், ஓகேங்களா? இப்போ அதுக்கு இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து என்ன வரும்னா, ஸோ ரெண்டு வேரியபிள் வரும், ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் வரும், இது இப்படி எழுதிக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க கேஐஜேன்னு எடுத்துக்கிறாங்க, ஓகே? கேஐஜேன்னு எடுத்துக்கிறாங்க. கேங்கிறது என்னன்னா, கேஐஜே வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். கேஐஜே வந்து இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வச்சு வரும். ஆக்சுவலாக அது வந்து ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ். ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ஓஆர்ல ஆப்டிமேஷன் தியரி என்னது, ஒரு குண்டாக் மெத்தட் சம்திங், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பாய்சான் மெத்தட், அப்புறம் இந்த ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ், இது ஒன்று வரும், ஆப்டிமேஷன்ஸ். இந்த குண்டாக்கா எனக்கு கேல ஆரம்பிக்கும், கேடி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கேடி மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுலலாம் இது ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ரைட். இதை வந்து நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணுவோம். ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் இன் 2 வேரியபிள் வந்து மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டான்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அது நான் அடுத்து நான் நோட்ஸ் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன். அடுத்து நான் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் அதை நான் நோட்ஸ் வச்சுருக்கேன், அதில் நாளைக்கு கண்டிப்பாக போடும்போது அதை நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ முக்கியமான டாபிக். சரி பார்ப்போம். இப்போ என்ன, ஒரு இது வச்சு ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? இப்போ Q0 வந்து லோக்கல் மேக்ஸிமம் ஃபார் த ஃபங்க்ஷன் இதுக்குன்னா, K வந்து ஒரு நெகட்டிவ் டெஃபினைட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் டெஃபினைட்னு அர்த்தம்,
ஸோ இந்த பாசிட்டிவ் டெஃபினைட் நெகட்டிவ் டெஃபினைட்ல ரொம்ப முக்கியமானது ரைட்டா குவாட்ராடிக் ஃபார்ம்ஸ் ஓகேங்களா. Q0 is a local maximum at the point if and only if K is negative definite. அதாவது மேக்ஸிமத்துக்கு நெகட்டிவ் டெஃபினைட், லோக்கல் மினிமத்துக்கு பாசிட்டிவ் டெஃபினைட், ஷேடில் பாயிண்ட்டுக்கு K வந்து இன்டெஃபினைட். இதெல்லாம் நான் நாளைக்கு நோட்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன் ரைட்டா. நோட்ஸ் ரெடியாக இருக்கு, அது நாளைக்கு நான் சொல்லும்போது. ஸோ இப்போ இது எது வேற நோட் எழுதிட்டு ஓகே. ஸோ அது அதில் இருக்கேன். ஆக்சுவலாக அது பாருங்க. ஸோ எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டேஷனரி பாயிண்ட்டு, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு, ஷேடில் பாயிண்ட்டு, ஸோ எல்லாமே இதில் இருக்கும். எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ, minimum, maximum, necessary and sufficient condition for extremums values. அப்புறம் the maximum point, minimum point, இந்த Hessian matrix தான் அதில் போட்டிருக்கோம். இப்போ பொதுவாக ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, இந்த இருக்கு நோட்ஸ், இதை மட்டும் பாருங்க, வேறு எதுவும் பார்க்க வேண்டாம் ஓகேங்களா. இதை மட்டும் பாருங்க. இப்போ ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஆர்டர் வந்து n கிராஸ் n இருக்கக்கூடிய ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஏங்கிறது ஏங்கிறது ஒரு A11, A12, A1n, A21, A22, A2n. அதே மாதிரி AN1, AN2, ANN belongs to மேட்ரிக்ஸ் n கிராஸ் n மேட்ரிக்ஸ் ஓவர் R ஓகேங்களா. இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், பி ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்டா நெகட்டிவ் டெஃபினைட்டான்னு பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிள். பாசிட்டிவ் டெஃபினைட் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இந்த பிரின்சிபல் மைனர்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் மைனர் மேட்ரிக்ஸ்னா இப்படி விட்டு எடுக்குது. இது ஒரு பிரின்சிபல் மைனர். அப்போ இது ஒரு பிரின்சிபல் மைனர். அடுத்து 3x3, அடுத்து 4x4, அடுத்து 5x5, அடுத்து 6x6, அப்படியே லாஸ்ட்ல வந்து n×nல முடியும். அதான் பிரின்சிபல் மைனர் மேட்ரிக்ஸ். அதுக்கு டிடர்மினன்ட் வழி கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. அந்த மேட்ரிக்ஸ் நான் DIன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு பிரின்சிபல் இஸ் தி பிரின்சிபல் மேட்ரிக்ஸ் ஆஃப் பிரின்சிபல் மேட்ரிக்ஸ். அதாவது சரி, பிரின்சிபல் மேட்ரிக்ஸ் பிரின்சிபல் மைனர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து i கிராஸ் i ரைட்டா. i கிராஸ் i ரைட்டா. இப்போ இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் நான் எப்போ சொல்லுவேன்னா இஃப் A is positive definite. Now sufficient condition na definite condition na if determinant கண்டுபிடிக்கிறேன் det of di புரியுதுங்களா. d1 னா இந்த a11 ஓட determinant, d2 னா இந்த 2x2 3x3. இப்போ இது வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். for every I belongs to 1 to n, for every I belongs to 1 to n க்கு எல்லா determinant பாசிட்டிவா இருந்தா இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் ஓகேங்களா. அதே மாதிரி if பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னா ஸோ லீனியர் அல்ஜிப்ரால ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் ஓகேங்களா. குவாட்ரேச்சர், சிக்னேச்சர், இண்டெக்ஸ், அப்புறம் என்னது குவாட்ரேச்சர் இண்டெக்ஸ், ரேங்க்கு, ரியல் குவாட்ராட்டிக் ஃபார்ம், ஸோ அப்படி நிறைய போகும் ஓகேங்களா. அது முக்கியமான கான்செப்ட். இப்போ இதுக்குன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் டிஐ வந்து கிரேட்டர் than or equal to 0.
for every I belongs to 1, 2, n எல்லா ஐக்கு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்களா ரைட் ஸோ நமக்கு 3 cross 3 தான் கொடுக்க போகிறாங்க அப்போ 3 தான் வரப்போகுது 3 cross 3னா D1 D2 D3 ஓகேங்களா ரைட் இப்போ A is negative definite A is negative definite னா if the condition is இதான் முக்கியமானது இதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது அதாவது சைன் சேஞ்ச் ஆகி வரும் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மைனஸ் பிளஸ் இப்படி அல்டர்னேட்டிவ் சைன் ஸ்டார்ட் வித் மைனஸ் ஓகேவா இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா இஃப் டெட் ஆஃப் டிஐ இஸ் less than 0 okay if for I is positive even integer I வந்து இந்த பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜருக்கு டெட் டிஐ வந்து நெகட்டிவ் வரணும் சரியா இந்த பிளேஸ்லாம் ஆமா இந்த பிளேஸ்லாம் நெகட்டிவ் வரணும் அதான் எழுதியிருக்கோம் ஓகேங்களா அதே நேரத்தில் இன்னொரு பிளேஸ் அண்டு டெட் dj வச்சுக்குவோம் is greater than 0 for I is sorry இங்க I is odd போடணும்ல odd integer I is இங்க even integer even positive integer ரைட்டா even positive integer ஓகேங்களா சரி இப்போ புரியுதுங்களா அப்போ இது வந்து odd பொசிஷன்ல வந்து நெகட்டிவ் எடுத்துக்கணும் ஈவன் பொசிஷன்ல பாசிட்டிவ் எடுத்துக்கணும் ரைட் தானே ஆட் பொசிஷன்ல நெகட்டிவ் ஈவன் பொசிஷன்ல பாசிட்டிவ் எடுத்துச்சுன்னா இது நெகட்டிவ் டெஃபினிட் சொல்லுவோம் இப்போ ஏ இஸ் நெகட்டிவ் செமி டெஃபினைட் அப்படின்னா இதே கேஸ் தான் இதே கேஸ்ல இப்போ ஈக்குவல் டு 0 சேர்த்துக்கிறீங்க அவ்வளோங்க ஓகேங்களா ஈக்குவல் டு 0 நீங்க சேர்த்துக்கிறீங்க டெட் ஆஃப் டிஐ லெஸ் than or equal to 0 இங்கே 0 சேர்த்த மாதிரி I is even odd integer okay odd positive integer அதே மாதிரி dead di வந்து greater than or equal to 0 அப்படின்னா if I is even integer even positive integer ரைட்டா இப்படி வந்துச்சுன்னா சில பிளேஸ்ல 0 எடுத்துக்குது அதான் கான்செப்ட் அதாவது இது மீனிங் என்னன்னா மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்ல ஏதோ சம் பிளேசஸ்ல 0 ஆகுது அதான் கான்செப்ட் எங்கனாலும் ஆகும் இந்த பொசிஷன்ல இருந்து அதுல ஏதோ சம் பிளேசஸ் 0 ஆச்சுன்னா அது பேரு நெகட்டிவ் செமி டெஃபினைட் அட்லீஸ்ட் 1 ரைட்டா இப்போ இன்டெஃபினைட்னா A is indefinite if அப்படின்னா இது ரெண்டுமே இல்லைனா if A is neither positive definite nor negative definite positive negative ரெண்டுமே இல்லைனா அது indefinite னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ எல்லாமே ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இது ஒரு முக்கியமான நோட் இதான் ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ் ஓகே இதான் ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ் இதைத்தான் நாங்கள் பேசியிருப்போம் ஓகேங்களா இதுதான் ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸ் ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் பாருங்க ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் பாருங்க ஒரு செகண்ட் எழுதிருக்கும் இது ஒரு ஹெஸ்ஸியன் மேட்ரிக்ஸா இது லோக்கல் மேக்ஸிமம் ஆகணும்னா கே வந்து நெகட்டிவ் டெஃபினைட் ஆகணும் நெகட்டிவ் டெஃபினைட் என்ன அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது தெரியும் நமக்கு நெகட்டிவ் டெஃபினைட் ஆகணும் Q0 வந்து லோக்கல் மினிமமா இருந்துச்சுன்னா K வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்டா இருக்கணும் சேடில் பாயிண்டா இருந்தா K வந்து இன்டெஃபினைட்டா இருக்கணும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் இப்போ நம்ம இதுல ஒரு क्वेश्चन ஒரு முக்கியமான क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா இப்போ find the maximum value of நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆக்சுவலா 12th புக்ல கூட இருக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் xy z subject to x plus y plus z is equal to 1 இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து கேட்பாங்க அப்ப நம்ம லெக்ராஞ்சி மல்டிப்ளை செலக்ட் பண்ணுவோமா
ஆக்சுவலாக இந்த வருஷம் கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இந்த கொஸ்டினில் இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆப்டிமேஷன் ப்ராப்ளம்ல முக்கியம். என்ன பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட்னு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ் ஒய் செட்டு பிளஸ் லாம்டா போட்டு இது எழுதுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் 1. இப்போ எஃப்எக்ஸ் கண்டுபிடிப்போம், எஃப்ஒய் கண்டுபிடிப்போம், எஃப்இசட் கண்டுபிடிப்போம். ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிட்டு எஃப் லாம்டா 0ன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கிடச்சி அதில் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான மெத்தட். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ எஃப்ங்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதை பொறுத்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெக்ராஞ்சியன் மல்டிப்ளேஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ I1 to n சரிதானே? ஸோ நமக்கு n வேரியபிள்ஸ் தானே இருக்கு. அப்போ ij வந்து 1 to n. கரெக்டா? ரைட். ஸோ இப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்துலையும் இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கேட்டாலும் அதை மட்டும் தான் உங்களுக்கு 1 word 2 மார்க்ஸில் கேட்க போகிறாங்க. ரைட்டா? ப்ராப்ளம் கொடுத்துலாம் நம்ம சால்வ் பண்ண செய்ய மாட்டாங்க. நமக்கு சிம்பிளாக இந்த கண்டிஷன்ஸ் வச்சே நம்ம எழுதிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் வந்தாலே ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனு ஃபஸ்ட்டு இதில், அப்புறம் இது லோக்கல் மேக்ஸிமம் மினிமமில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஃபினைட்டு சேடில் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ லெக்ராஞ்சி மல்டிப்ளேஸில் இதுதான் நம்ம பண்ணது. இப்போ நான் சொன்னதான் இங்கே எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இங்கே நம்ம பண்ணியிருக்கோம்ல, எஃப்எக்ஸ் எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் 0ன்னு எடுத்துக்கணும். அதுமாதிரி அப்புறம் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு லெக்ராஞ்சியன் மல்டிப்ளேஸ். இப்போ நமக்கு எத்தனை மல்டிப்ளேஸ் இருக்குன்னா n மல்டிப்ளேஸ் இருக்கும். அப்போ n டைம்ஸ் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ∂f by ∂qy ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி I1 to n. அதே மாதிரி லாம்டா ஐயை பொறுத்து நம்ம இது பண்ணணும். 0 ஆகும். சரியா? ஞாபகம் வச்சு. ரைட். ஸோ இவ்வளோதான். இது ஒரு பார்ட். அடுத்து வந்து பியூரா நம்ம கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஆக்சுவலாக இது என்னன்னா இது வந்து இங்கே மட்டும் கிடையாது. ஸோ நம்ம அடுத்து ஒரு சாப்டர் நாளைக்கு அது வீடியோ வரும். நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் இது என்ன சொல்லியிருக்கோன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈஸியான இது கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் 2 சாப்டர் தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீமல் வேல்யூ, ஓகே, சஃபிஷியன்ட் நெசசரி கண்டிஷன், அப்புறம் சஃபிஷியன்ட் கண்டிஷன். சஃபிஷியன்ட் கண்டிஷனில் வீக் ஸ்ட்ராங் கண்டிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நெசசரி கண்டிஷன் வந்து ஆயிலர்ஸ் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதை வச்சு ஒரு 2 கான்செப்ட் தான். ஈஸியான கான்செப்ட். பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன ஆக்சுவலாக என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ரைட்டா? இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ஒரு செட் எடுத்துக்குவாங்க. செட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இதான் முக்கியமானது. ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் படிப்போம்ல, சீக்வன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் படிப்போம். ஓகே, அதே தான் இங்கேயும். சரியா? இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபைனைட்டாக எடுத்துட்டோம். ரைட்டா? ரைட். இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ். ஓகே, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், இ பவர் எக்ஸ் 1. 7 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டிஃபைன் ஆன் தி இன்டர்வல் 0 க்ளோஸ் டு 0,1. ரைட்டா? இது எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ரைட்டா? ரைட். இப்போ இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல்னு அர்த்தம்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபங்க்ஷனல்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதான் முக்கியம். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ரைட்டா? இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த எஸ்ங்கிறது என்னன்னா அது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த எழுதியிருக்கும் இது செட் ஆஃப் ஃபங்க்ஷன் தானே. இப்போ ஐங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல்னு சொல்லுவாங்க. முக்கியமான லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது. லீனியர் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா வெக்டார் ஸ்பேஸ் வி கிராஸ் வி ஓவர் எஃப் டு எஃப் போகக்கூடிய ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து லீனியர் ஃபங்க்ஷனல் அது. சரியா? இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் ஏ ஃபங்க்ஷன். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இதுதான் நமக்கு நம்ம இன்டெகிரல் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் கொண்டு ஐ ஆஃப் ஒய் எக்ஸ் 0 to 1 ஒய் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக இது ஒரு இது என்னன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஓவர் தான். ஓகே, இப்போ எந்த ஒய் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இதை வந்து மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமைஸோ மினிமைஸோ பண்ணுச்சுன்னா அதுதான் எக்ஸ்ட்ரீமல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம நிறைய இது வரும். ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஒன்று கொடுக்க ஒவ்வொரு இதாக கிடைச்சிருக்கும். அப்படிதானே?
y of x கொடுக்க கொடுக்க ஒரு வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதில் நமக்கு என்னது மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா தான் சரியா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்குது, ஆப்டிமல் வேல்யூன்னு இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனை தான் நான் சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீமல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஒய் புரியுதுங்களா என்னன்ட்டு? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக இதுதான் என்னதுன்னா நம்ம ஏற்கனவே ஓஆரில் படிச்சது மேக்ஸிமைஸ் இசட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், டெசிஷன் வேரியபிள் கண்டுபிடிப்போமா? டெசிஷன் வேரியபிள் அர்த்தம் கன்ஸ்டன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டெசிஷன் வேரியபிள் கண்டுபிடிப்போம். ரைட்டா? கண்டுபிடிச்சு அது மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அங்கே பாயிண்ட்டு இங்கே ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? இப்போ ஐ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ஐ ஆஃப் எக்ஸ்னா இது வரும், எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் விட்டு 1/2. அதேமாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன செய்யலாம், இன்டகிரேட் பண்ணி முடிச்சிடலாம். 7 ஃபங்க்ஷனையும் நான் வந்து இன்டகிரேட் பண்ணியாச்சு. ரைட்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஐ ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதியாச்சு. மேக்ஸிமம் என்ன வரும்னா இந்த வேல்யூ தான் மேக்ஸிமம். மினிமம் பார்த்தாச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த இருக்குல்ல எக்ஸ் ஸ்கொயர் தான் உங்களுக்கு மினிமம் எடுத்துருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் என்னன்னா எக்ஸ்ட்ரீமல்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது, எக்ஸ்ட்ரீமல்ஸ்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஈஸியாக இருக்கும், அங்கேயும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ பாருங்க. ஸோ நிறைய புக்கில் இது புரியாத மாதிரி எழுதியிருப்பாங்க, ஆனால் கான்செப்ட் இதுதான். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க ஐ ஆஃப், இது ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னன்னா ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இதுதான் இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஒய் ஆஃப் எக்ஸ் ஓகே, வாட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன் ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஒய் ஆஃப் எக்ஸை வச்சு எழுதக்கூடிய அனதர் ஒரு ஃபங்க்ஷன், அது எப்படி எழுதுறோம் அதுதான் அந்த கான்செப்ட். ஒய் ஆஃப் எக்ஸை வச்சு எழுதக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி எழுதுறோம் அதான் விஷயம். ரைட்டா? ரைட். இருக்கு வித் த கண்டிஷன் அந்த கர்வ் வந்து பாஸ் த்ரூ தி x1 y1 x2 y2. ரைட்டா? இப்போ இது கேட்பாங்க முக்கியமானது, necessary condition that இந்த I has a maximum or minimum value. ஓகேங்களா? ஸ்டேஷனரி வேல்யூக்கு என்ன நெசசரி கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆக்சுவலாக என்னன்னா அதாவது இங்கே கான்செப்ட் ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா சரியா, இருந்து ஸ்டேஷனரி வேல்யூ இருந்துச்சுன்னா இது என்னது ஃபர்ஸ்ட் வேரியேஷன் 0 ஆகணும். அதான் கான்செப்ட். ஆக்சுவலாக நம்ம அங்கே எழுதிருப்போம்ல, அதான் சொல்கிறோம். இப்போ அங்கே என்ன பண்ணோம்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் நெசசரி கண்டிஷன் எழுதிருப்போம்னா நெசசரி கண்டிஷன் ஃபார் ஆப்டிமம் என்ன எழுதிருப்போம்னா ஆப்டிமம் என்ன எழுதிருப்போம்னா லெட் ஃபர்ஸ்ட் let f from I to R be a function in single variable வச்சுப்போம். ரைட்டா? ஐங்கிறது இன்டர்வல். ஸோ இப்போ இங்கே நெசசரி கண்டிஷன் என்னன்னா f has optimum value optimumனா மேக்ஸிமம் ஆர் மினிமம் at some point a in I இப்படி இருந்துச்சுன்னா then f dash of a equal 0 இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆப்டிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஏங்கிற பாயிண்ட்ல ஆப்டிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட டெரிவேட்டிவ் 0ன்னு சொல்லுவோம். ஸோ நெசசரி தான், சஃபிஷியன்ட் கிடையாது. இது இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீமம் அதாவது ஆப்டிமம் வேல்யூ இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? ஸோ இதாங்க ஐடியா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். சரி, அப்படின்னா அந்த இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து 0 ஆகும். ஓகே. ஸோ இதான் இது ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக அந்த புக்லேயே தான் கொஞ்சம் தெரியாமல் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லேயே நம்ம கரெக்டாக இல்லை. சரியா? எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் போடுறாங்க. அப்படி கிடையாது, இது நெசசரி மட்டும்தான், சஃபிஷியன்ட் வராது. ஸோ அதாவது நெசசரியை வச்சு தான் ஒரு சாப்டர் நமக்கு இருக்கு கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் இல்லை. அதுதான் என்னதுன்னா யூலர்ஸ் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன்ஸ், இதுதான் அது. ரைட்டா? சஃபிஷியன்ட் வச்சு இன்னொரு யூனிட் இருக்கும். அவங்க ரெண்டுமே இங்கே வந்து இப்போ தெரியாமல் எழுதியிருக்காங்க. ரைட்டா? நெசசரி கண்டிஷன் மட்டும்தான் புக்கில் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ராங். ரைட். இப்போ அடுத்த கான்செப்ட். இப்போ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க, நெசசரி கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமம்னா இங்கே எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷன். ரைட்டா? அதுக்கு அதான் என்னதுன்னா ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஆய்லர்
Lagrangian equation, ரைட்டா? ரைட். இப்போ என்னன்னா இப்போ இது கொஞ்சம் பாருங்க. இப்போ y of x is an extremal value, extremal function for the problem. இதான் நம்ம ப்ராப்ளம். இதான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், ரைட்டா? இதை வந்து இந்த y of x வந்து ஒன்று மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கோம் அல்லது மினிமைஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ரைட்டா? புரியுதுங்களா? இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், ரைட்டா? இதில் y of x கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கு, இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஆப்டிமைஸ் மீன்ஸ் மேக்ஸிமைஸ் எஸ் மினிமைஸை வந்து ரீச் பண்ண வச்சிருக்கோம். அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமல். அப்படி இருந்துச்சுன்னா தென் y of x சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். இதுதான் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுதான் என்னதுன்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். இது பாருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா மேட்ச் பண்றான் பாருங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் சாப்டர்ல படிச்ச லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம்ல. ஸோ அப்போ ஒய் தான் என்னது, இப்போ இப்படி எழுதிருப்போம் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எல் பை டோ கியூ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூன்னு எழுதிருப்போம். அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ பாருங்க எப்படி அழகா லிங்க் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இவ்வளோதான். ஸோ நம்ம மேக்ஸில் படிச்சது இங்கேயும் கிட்டத்தட்ட சேம் தான், ரைட்டா? ஸோ இங்கே கரெக்டாக லிங்க் பண்ணிட்டான். அங்கே வந்து லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. இங்கே வந்து ஜென்ரல் ஃபங்க்ஷன். ஓகே, மேக்ஸுங்கிறது எப்பவுமே ஜென்ரலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம செகண்ட் சாப்டரில் படித்தோம், ஜென்ரலாக படிக்க போகிறோம், ரைட்டா? ரைட். ஸோ இந்த கண்டிஷன் முக்கியமானது, சரியா? இப்போது ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீமலாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து ஒரு முக்கியமானது. ஸோ கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனே இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான், ரைட்? இது உங்கள் புக்லேயும் இருக்குது, ரைட்டா? உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சம் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இன் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். இது வந்து ப்ராசிஸ்டோக்ரோன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ரைட்டா? ப்ராசிஸ்டோக்ரோன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ இங்கே இந்த மாதிரி நிறைய கர்வ்ஸ் வரையும், நிறைய கர்வ் வருது. இப்போ ஒரு பாலை உருட்டி விடுறோம், ஒன்று இப்படி வருது, நிறைய பாத்து வருது, ஒன்று இப்படி வருது, ஒன்று இப்படி நிறைய பாத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பாத்து. அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, நிறைய பாத்து இருக்கு. இப்போ அதில் ஏதோ ஒரு கர்வ் வந்து குயிக் டைமில் வருது. ஸோ வெரி ஷார்ட் டைமில் இங்கேருந்து இங்கே ரீச் ஆகுது. அப்போ அந்த கர்வ் என்னன்னு பார்க்குறாங்க, ரைட்டா? புரியுதுங்களா? ஸோ ஏபியை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கர்வ்ஸ் வரைகிறோம். வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாமா? அதில் ஏதோ ஒரு கர்வ் வழியை ஏதோ ஒரு பால் ஏதோ ட்ராவல் பண்ணும்போது என்ன எடுத்துக்குதுன்னா ஷார்ட் டைம் எடுத்துக்குது. ஓகே, அதுதான் இங்கே என்னது, அதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுதான் யாருன்னு பார்த்தாச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரீமல். அப்போ ஷார்ட் டைம் எடுத்துருச்சு. அப்போ அது ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு மினிமைஸ் பண்ணுது. அப்போ அது என்னன்னா அது இதை மினிமைஸ் பண்றதுனால அதை வந்து எக்ஸ்ட்ரீமல்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ட்ரீமல் இஸ் ஏ சைக்ளாய்டு, இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமல் என்னது, சைக்ளாய்டு. ஸோ ஷார்டஸ்ட் டைம் வந்தாலே சைக்ளாய்டு. சைக்ளாய்டு ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்போம் நினைக்கிறேன், கால்குலஸ்ல. x is equal to a 1 minus cos theta, y is equal to a theta minus sin theta. Radius of curvature, center of curvature படிச்சிருப்போம், ரைட்டா? ஸோ இது ஒரு அப்ளிகேஷன், மெயின் அப்ளிகேஷன், ரைட்டா? அடுத்து இப்போ வந்து ஷார்ட் டைம் பார்த்தாச்சு. அடுத்து ஷார்டஸ்ட் பாத்து, ரைட்டா? ஸோ அதே தான். இப்போ 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற மாதிரி கர்வ்ஸ் வரைகிறோம். கர்வ்ஸ் ஆர் பாத், நிறைய பாத்து வரைகிறோம். ஓகே, இதனால வரைஞ்சிக்கிறோம். அப்படி நிறைய வரைகிறதுல ஏதோ ஒரு பாத் மட்டும் என்னது, அதோட டிஸ்டன்ஸ் வந்து மினிமமா இருக்கு. அது என்னன்னா ஸ்ட்ரைட் லைன். ஓகே, சரி, அப்போ என்ன அர்த்தம், அது இது மினிமைஸ் பண்ணுது. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இது மினிமைஸ் பண்ணதுனால இந்த ஃபேமிலிக்கு எக்ஸ்ட்ரீமல் என்ன வரும்னா இட்ஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, எக்ஸ்ட்ரீமல் இருந்து ஸ்ட்ரைட் லைன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? இப்போ இதுக்கு பேர் ஜியோடெசிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஜியோடெசிக் ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அந்த இவங்களுக்கு டிஆர்பி படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில் இவங்களை பற்றி தான் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜியோடெசிக் ப்ராப்ளம் அங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ரைட். இப்போ இது பாருங்க, ஷார்டஸ்ட் பார்த்தா. ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன்ஸ். ஐ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து இது பாருங்க, இது ஆக்சுவலாக என்னது,
நம்ம ஏற்கனவே பிளஸ் 2ல படிச்ச லென்த் ஆஃப் கர்வ் x1ல இருந்து x2க்கு இந்த கர்வோட லென்த். ஓகே, சோ இதான் இது லென்த் ஆஃப் கர்வ். ரைட், இது ஒன்று. இப்போ இது வந்து உங்க புக் நம்ம புக்லேயே இருக்கு. அப்போ ஜியோடெசிக் ஆன் ஏ பிளேன் அப்படின்னு அர்த்தம். பிளேன்ல 2 பாயிண்ட் வச்சு ஒரு பாத் வரைஞ்சோம்னா அது என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஜியோடெசிக் ஆன் ஏ பிளேன் முக்கியமானது. ஜியோடெசிக் ஆன் ஏ பிளேன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி ஜியோடெசிக் ஆன் ஏ ஸ்பியர், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து இப்போ அது வழியே என்னது, அது வழியே அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது மினிமம் ஷார்டஸ்ட் பாத் எடுக்கக்கூடிய கர்வ் என்னன்னு பார்த்தாச்சுன்னா அது ஒரு கிரேட் சர்க்கிளாக இருக்கும். கிரேட் சர்க்கிள்லாம் தெரியுமில்ல, ஒரு ஸ்பியர் இருக்கா, ஒரு ஸ்பியர் இருக்கு. இதோட ஸ்பியர் வச்சுக்கோங்க. இதோட சென்டர் வழியை நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, சென்டர் நம்ம சிம்பிளாக வச்சு ஒரு கொய்யாப்பழம் இருக்கு, ஒரு கொய்யாப்பழம் இருக்கா. ஸோ சென்டர் வழியை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த கொய்யாப்பழம் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குமா. அப்போ மேலே உள்ள அந்த ஒயிட் சர்ஃபேஸ் தான் என்னது, சர்ஃபேஸ் தான் என்னது கிரேட் சர்க்கிள். மற்ற சர்க்கிள்லாம் என்னது ஸ்மாலராக இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஜியோடெசிக் ஆன் ஏ ஸ்பியர் வந்து என்னது, இட்ஸ் அந்த ஸ்பியரோட கிரேட் சர்க்கிள். இதுவும் நம்ம புக்கில் இருக்கு, முக்கியமான கொஸ்டின். ரைட்டா. அடுத்து இது இல்லை இருந்தாலும் எழுதிக்கோங்க. ரைட்டா. ஜியோடெசிக் ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக ஹெலிக்ஸ், சர்க்குலர் ஹெலிக்ஸ் முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து சிலிண்டர் மேலே அப்படியே சுத்தின மாதிரி இருக்கும், அப்படியே இப்படி இருக்கும். இதுதான் சிலிண்டர்னா அந்த கர்வ் வந்து இப்படி இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி சுற்றி 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 வரும். இப்படி இப்படி இருக்கும். இந்த கொடி படர்ந்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் சர்க்குலர் ஹெலிக்ஸ். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து ரெவால்யூஷன், சர்ஃபேஸ் ரெவால்யூஷன். ரைட்டா. இப்போ x1 y இந்த 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு கர்வ் இருக்கு, ஒரு கர்வ் இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்கு. ரைட்டா, இந்த கர்வ் ஏதோ ஒரு கர்வ்னு வச்சுக்கோங்க, அந்த கர்வ் தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா, அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம். ஓகே, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ், இந்த கர்வ், இந்த ஆர்டினேட் வச்சு நம்ம ஒரு ஏரியா கிடைக்கும். ஓகே, அப்போ ரொட்டேட் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணும்போது நமக்கு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்குது. அப்படின்னா அந்த கர்வ் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா என்னன்ட்டு? அந்த கர்வ் வந்து என்னது, இந்த கர்வ் வந்து கிவ்ஸ் தான், புரியுதுங்களா? அதாவது ஒரு ஏரியா கிடைக்குது. அந்த கர்வ் இஸ் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட் x1 y1 தானே, இதை அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏரியா கிடைச்சிடும். இந்த ஏரியா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த கர்வ் வந்து எந்த கர்வ் தூக்கி போட்டாச்சுன்னா நமக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு மினிமமா இருக்குன்னு பார்க்குறாங்க. அதுதான் என்ன, கேட்டனரி. ஸோ இதோட ஈக்குவேஷன் y = a cos h ax plus b. இதுவுமே நம்ம கால்குலஸில் படிச்சது. ரைட்டா, ரைட். ஸோ இதுதான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ரைட்டா. இப்போ இந்த இடத்துல இந்த கர்வை இந்த இடத்துல தூக்கி போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்னது ஒரு மினிமம் வேல்யூ கிடைக்கும். சரியா? இதுதான் சர்ஃபேஸ் ரெவால்யூஷன். இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன். ரைட். அடுத்து இது ஆக்சுவலாக அந்த புக்கில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ல ரொம்ப முக்கியமானது. ரைட்டா. இதான் என்ன, ஃபண்டமெண்டல் லெம்மா, ஃபண்டமெண்டல் தியரம் கிடையாது, ஃபண்டமெண்டல் லெம்மா ஆஃப் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். வெரி சிம்பிள். எஃப்ங்கிற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b. இஃப் a, b f of x dx 0 இருக்கு. ஃபார் எவ்ரி g belongs to continuous function defined on closed interval a, b to r, real valued continuous function on a, b such that g of a equal g of b is equal 0 இருக்கு. அப்படின்னா இந்த fங்கிற ஃபங்க்ஷன் வந்து 0 ஃபங்க்ஷனா இருக்கும். f is identically 0. ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ரைட்டா. அப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக ஒன் வேர்டில் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் இந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன் வேர்டில் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பாருங்க என்னன்னா, இப்போ இதை பாருங்க, இது வந்து என்னன்னா இந்த ஃபங்க்ஷனில் மூணுமே அப்பியர் ஆகுது. எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் மூணு வச்சு தான் நமக்கு சம்மு கொடுப்பாங்க. எக்ஸ் ஒய் ஒய் டேஷ். ரைட்டா, இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வரும், டி பை டிஎக்ஸ் ஆஃப், இது ஆல்ரெடி நம்ம எழுதுனது, ஃபர்ஸ்ட் எழுதுனது. இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இது ஒரு ஃபார்ம், அனதர் ஃபார்ம். அப்போ எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் மூணுமே ப்ரெசென்ட் ஆச்சுன்னா
இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ரெண்டுமே ஒன்று தான் ரைட்டா ரைட் அடுத்து பாருங்க அடுத்தது கண்டிஷன் முக்கியம் ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் இயர் டிஎன் செட்டு இல்லை இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன் இதில் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க ரைட்டா இந்த இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்னு ஏதோ ஒன்று நாட் அப்பியர்னு கேட்டிருந்தாங்க ரைட்டா ரைட் இப்போ பாரு ஐ ஆஃப் ஒய் எக்ஸ் அப்படின்னா x1 x2 இதில் என்ன இல்லை ஒய் டேஷ் இல்லை இப்போ என்ன அர்த்தம் எஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஒய் டேஷ்னு போடுவாங்க இல்லைன்னா எஃப் டஸ் நாட் ஒய் டேஷ் இஸ் டஸ் நாட் அப்பியர் இன் எஃப்னு கொடுப்பாங்க ரைட்டா ஏதோ ஒன்று இப்போ இண்டிபெண்டன்ட்னு அர்த்தம் அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0 ரைட்டா ஏன்னா நம்ம எஃப்ல 3 வேரியபிள் இருக்கும் பொதுவாக எஃப்ல பொதுவாக என்னது எக்ஸ் ஒய் டேஷ் இருக்கும் இப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஒய் டேஷ்னு அர்த்தம் இதை பொறுத்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சா 0 ஆகும் ரைட்டா அப்போ இந்த கண்டிஷன் எங்கே கொடுத்துடலாம் 1ல கொடுத்துடலாமா அப்போ இந்த இது 0 ஆயிரும் இப்போ இது 0 ஆயிரும் ஈக்குவல் 0 அப்போ இது ஒரு கண்டிஷன் இப்போ தேர்ட் ஃபார்ம் இப்போ எஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஒய் டேஷ்னா இந்த ஃபார்ம் இந்த அதுக்கு இதுதான் என்னது அதோட ஆய்லர் ஈக்குவேஷன் ரைட்டா ஆய்லர் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் ரைட்டா ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் இன்டெகிரல் கொடுத்தா நம்ம இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா ஸோ இது நம்ம ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா எல்லாமே ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியாது ரைட்டா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அந்த எக்ஸ்டர்னல் வேல்யூ கண்டுபிடிப்போம் ரைட்டா அது அடுத்து பாருங்க எஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஒய்னு அர்த்தம் இதை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0 ஆகும் ரைட்டா இதை எங்கே கொடுப்போம் எங்கே இருக்குது பாருங்க இந்த இடத்துல 1ல தானே இருக்குது இது 0 ஆயிரும் அப்போ ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0னா இந்த ஃபங்க்ஷன் என்னது கான்ஸ்டன்ட் அது வந்து கனெக்டட் சொல்லுவாங்க கண்டிஷன் ஓப்பன் கனெக்டட் டொமைனா ஸோ ஓப்பன் கனெக்டடா சரி அது பார்ப்போம் நம்ம கனெக்டடாக இருக்கணும் ஸோ கனெக்டடாக இருக்கணும் ஸோ கனெக்ட் ஓகே ஸோ அப்போ அது என்னது இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அது ஒன்று அதே நேரத்தில் எஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் எஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்னா அதை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0 இப்போ இது எங்கே வரும்னா இதில் இருக்காது இதில் இருக்காது இதில் இருக்கும் எங்கே இருக்குன்னா இந்த இடம் 0 ஆகும் இந்த இடம் 0 ஆனால் this derivative equal 0 அப்படின்னு அர்த்தம் இந்த இது வந்து கான்ஸ்டன்ட் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் அப்போ நம்ம வந்து ஸோ இதில் 40% ஓவர் ரைட்டா சாப்டர் 3ல 40% ஓவர் மிச்சது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்